இந்தியாவை உலகில் 5வது பொருளாதார நாடாக மாற்றிவிட்டதாக மோடி மார்பை தட்டிக்கொள்கிறார். தற்போதைய நிலையை பார்க்கும்போது நாடு எந்த நிலைக்கு செல்லும் என்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறது. அது ஏன் என்பதை பார்ப்போம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. ஏற்கனவே விலைவாசி உச்சத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் ரூபாய் மதிப்பும் வீழ்ந்திருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இது 3வது உலக பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்று கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி முழங்கினார். ஆனால் நாட்டின் பொருளாதாரம் மோசமான நிலையில் இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர்களும் பொருளாதார நிபுணர்களும் கூறுகிறார்கள். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சரிந்து வருகிறது. கடந்த டிசம்பரில் ரூபாய் 85ஆக இருந்த டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ஜனவரி 28ஆம் தேதி ரூபாய் 86.70 காசாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு விரைவில் ரூபாய் 100ஐ தொட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் என்று பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. நாட்டிலிருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ச்சியாக வெளியேறும் போக்குதான் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். கடந்த அக்டோபர், நவம்பர் மாதங்களில் மட்டும் ரூபாய் 1.14 லட்சம் கோடி அந்நிய முதலீடுகள் வெளியேறியிருக்கின்றன. மோடி அரசு தவறான கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து வருகிறது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, இந்தியாவின் வெளிநாட்டு கடன் ரூபாய் 200 லட்சம் கோடியை தாண்டிவிட்டது. இந்த சூழலில் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்திருப்பது இந்திய பொருளாதாரம் சீர்குலைந்திருப்பதையே காட்டுகிறது என கூறியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாஹித் கோகலே, இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்ததற்கு பாஜக அரசின் திறமையின்மையே காரணம் என்று சாடுகிறார். 2013ஆம் ஆண்டு ஜனவரியில் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ரூபாய் 55ஆக இருந்தது. அது ரூபாய் 65ஆக வீழ்ச்சியடைந்த போது அந்த அரசை கடுமையாக விமர்சித்தவர் அன்றைய குஜராத் முதல்வரும் இன்றைய பிரதமருமான நரேந்திர மோடி. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் மதிப்பும் இந்திய ரூபாயின் மதிப்பும் போட்டி போட்டுக்கொண்டு வீழ்ச்சியடைவதாக மோடி சொன்னார். கர்நாடகா ஜூப்ளியில் 2014 பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மோடி, வாஜ்பாய் ஆட்சியில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ரூபாய் 40லிருந்து 45ஆக இருந்தது. அதன் பிறகு வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ரூபாய் 62, 65, 70ஆக என்று வீழ்ச்சியடைந்து வருகிறது. ஏற்றுமதியை அதிகரிப்பதும் இறக்குமதியை குறைப்பதும் தான் ஓர் அறிவார்ந்த அரசு செய்ய வேண்டிய வேலை என்று மன்மோகன் சிங் ஆட்சியை மோடி சாடினார். ஆனால் இன்று மோடியின் ஆட்சியில் என்ன நிலைமை? அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் இறக்குமதி அதிகரித்திருக்கிறது. பெட்ரோல், டீசல், அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்திருக்கிறது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால் விலைவாசி மேலும் உயரும். உண்மையில் இப்போதுதான் இந்திய பொருளாதாரம் ICUவில் இருக்கிறது. ஆனால் இது குறித்து வாய் திறக்க பிரதமர் மோடி மறுக்கிறார். இது குறித்து பாஜகவினர் கொடுக்கும் விளக்கம் என்னவென்றால், உலக சந்தையில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை பொறுத்துதான் ஒவ்வொரு நாட்டின் நாணய மதிப்பும் இருக்கும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும் ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பு குறைவாகவும், பொருளாதாரம் சரியில்லாத ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பு அதிகமாகவும் இருக்கும். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததை வைத்து இந்தியாவின் பொருளாதாரம் நன்றாக இல்லை என்று விமர்சிப்பது தவறு. உலகில் பல நாடுகளின் நாணயம் சந்தித்திருக்கும் வீழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது இந்திய ரூபாய் சந்தித்திருக்கும் வீழ்ச்சி குறைவானதுதான் என்கிறது. தற்போதைய நிலையில் நாட்டின் கடன் மட்டும் 200 லட்சம் கோடி ரூபாய். இப்படியே நாட்டை மோடி எடுத்து சென்றால்
2047க்குள் உலகின் 3வது பணக்கார நாடாக இந்தியா மாறாது. மக்களை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளாமல் இருந்தால் சரி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.